சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிட்டு அங்கிட்டு வாங்க. நாங்க வாங்க சாப்பிடணும். அங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. முத்து, எனக்கு ஒரு இளநீ வெட்டு. நான் வெட்டுறதே உனக்கு தான். நாளைக்குள்ள வெட்டிடுவியா? முதல்ல உன்னை வெட்டுறேன். வெட்டுனே மூஞ்ச பாரு. ஏ சிட்டு, தோப்புக்காரவங்களுக்கு தெரியுமா நீங்க வந்தது? தெரியுமே. ஏய் பொய் சொல்லாதடி. ஏற்கனவே 2 கருது திருடிதே மொத்த குடும்பமானமும் போச்சு. இப்ப மாங்காக்காகவும் இளநிக்காகவும் மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திடாதிய. உண்மையை சொல்லுடி, தோப்புக்காரவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனந்தி, தோப்புக்காரர் திருவிழாக்காக பொண்ணு கூட்டி யாரோ பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. அவர் வரமாட்டாரு. ஆனந்தி, என்னடா? தோப்புக்காரர் வந்துட்டாரு. ஏங்க அங்க பாருங்க, சீக்கிரம் போங்க. தோட்டத்துல யாரோ நிக்கிறாங்க. ஓடுறா. மாங்காய் திருடிட்டு போறாங்க. என்னன்னு போய் பாருங்க. ஏய் ஏம்மா, ஏய் ஏய் நில்லுமா. நில்லுடா. ஏய் நில்லுங்க. போய் புடிங்க. நில்லுங்க. மாமா சீக்கிரம் வாடா. ஏன் இவங்க ஓடுறாங்க? நாமளும் ஓடணும். ஏன்? நீங்க சாப்பிட்டது திருட்டு மாங்காய், திருட்டு தேங்காய். திருட்டு இளநியா? ஐயோ! ஏய் அங்க பாருங்க, தோட்டக்காரர் ஓடி வராரு. நீங்க உங்களா? ஐயோ! இங்கதான் வராரு. என்ன பண்றது? எல்லாரும் வாங்க ஓடுங்க. ஓடு 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 ஓடு. எல்லாம் வா 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 ஓடு. ஏய் அத கீழ போட்டு வாடி. ஏய் நில்லுங்க. வாடி சொல்றல. எங்க வந்து திருடுறீங்க? சீக்கிரம் வாடா. இரும்ப வந்து பாருங்க, இருக்கு உங்களுக்கு. பயப்படாதீங்க, இதுக்கு மேல அந்த ஆள் வரமாட்டாரு. அப்பா, சில்வண்டுங்களை நம்பி மாங்காய் தின்ன வந்தது ரொம்ப தப்பா போச்சே. கொஞ்சம் விட்டுருந்தா இளநீ வெட்டுற அருவாவால நம்ம கழுத்தை விட்டுருப்பானே. முத்து, ஆனா எனக்கு இது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன் சார், நீங்க இப்படி எல்லாம் பண்ணதே இல்லையா? இல்ல, எனக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஸே இல்ல. திருவிழா முடியறதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குது சார். ஆனந்தி, என்னாச்சு? என்னாச்சு ஆனந்தி? ஒன்னும் இல்ல சார், தலை கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருந்துச்சு, வேற ஒன்னும் இல்ல. என்ன ஆனந்தி, ஏன் அடிக்கடி இப்படி ஆகுது? நான் அப்பவே ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணலான்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ? பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்ல சார், நான் காலையில இருந்து சாப்பிடல, அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சுக்கிருந்தேன், அதே ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஒவ்வொரு தடவையும் நீ இதே மாதிரி தான் ரீசன் சொல்லிட்டு இருக்க. முதல்ல வா டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, எனக்கு நெசமாவே ஒன்னும் இல்ல. இங்க எந்த டாக்டர் இருக்க போறாக? நான் சென்னைக்கே போய் என்னை செக்அப் பண்ணிக்கிறேன். ஆனந்தி, இதுக்கு மேல எங்கேயும் சுத்த வேண்டாம், போதும், கிளம்பலாம். எல்லாரும் வாங்க, வீட்டுக்கு போலாம். வாங்க. வா. இல்ல வேணாம், நான் நல்லாத்தே இருக்கிறேன், வாங்க.